ஓய்வு பெற்ற இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரி திரு நடராஜன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். டிப்ளமசி ஹஸ் கிக்டுன்னு பார்க்கலாமா? இது இது என்ன காட்டுது? இட்ஸ் வெரி ப்ரெமச்சூர், பட் இது வந்து ஒரு டீஎஸ்கலேஷன் பாத்துக்கான தொடக்கம்னு பார்க்கறதா? வணக்கம். குட் மார்னிங் சார். இதை ஒரு டீஎஸ்கலேஷனுக்கான தொடக்கம்னு பார்க்கறதா? இதை எப்படி புரிஞ்சுக்க? இது எதற்கான சமிக்ஞை? அதாவது முதல் நாள்ல இருந்து இந்திய அரசாங்கம் வந்து நாங்க வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள தீவிரவாத முகாம்களை தான் நாங்க தகர்த்துவோம், அவர்களை தான் நாங்கள் தாக்குவோம், வேற எதுவும் செய்ய மாட்டோம்னு முதல் நாள்ல இருந்து அப்படிதான் சொல்லிட்டு வருது. அதனால இந்த பதட்டத்தையோ இந்த போரையோ எஸ்கலேட் பண்ணது இந்தியா நிச்சயமா கிடையாது இன்றைக்கு வரைக்கும். இன்னைக்கு கூட காலையில பிரஸ் கான்பரன்ஸ்ல வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி அவர்களும் இதை திரும்ப அதை வற்புறுத்தலாக மீண்டும் கூறியிருக்கின்றார்கள். எல்லாம் நம்மளுடைய அரசாங்கத்தில் அது யாரா இருந்தாலும் சரி, வெளியுறவுத்துறை அமைச்சரா இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருக்கட்டும், ஹோம் மினிஸ்டரா இருக்கட்டும், எல்லாருமே நம்ம இந்த போரை வந்து எஸ்கலேட் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுல நம்ம உறுதியா இருக்கிறோம். அந்த வகையில நம்ம பாகிஸ்தான்ல சில இடங்கள்ல நம்ம தாக்குதல் நடத்தினாலும் சிவில் அதாவது பொதுமக்களை நம்ம டார்கெட் பண்ணல. அதே மாதிரி அங்குள்ள முக்கியமான இன்ஸ்டாலேஷன்ஸ் எதையுமே நம்ம குறி வைக்கல. அதுல நம்ம உறுதியா இருக்கிறோம். இதை எஸ்கலேட் பண்ணது பாகிஸ்தான் தான். ரைட். இப்போ இது ஒரு ஹாட்லைன் மீண்டும் ஆக்டிவேட் ஆயிருக்கு அப்படின்னா அது எதை காட்டுது? ஸோ இது வந்து ஒரு டீஎஸ்கலேஷன் பாத் தொடங்கி இருக்குன்னு காட்டுறதா, இல்லாட்டி இஸ் டூ early to assume so? வெல், அதாவது இன்னைக்கு நமது அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ரூபியோ அவர்கள் நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கிட்ட பேசியிருக்கிறாங்க தொலைபேசியில. அதே போன்று பாகிஸ்தான்ல அவர் வந்து வெளியுறவுத்துறை, அதாவது அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் பொதுவா அவரோட கவுண்டர் பார்ட் தான் பேசுவாங்க பொதுவா. அது ஒரு ஃபியூட்டல் எக்ஸசைஸ் இல்ல, அங்க எல்லாம் பொம்மைகள்ல. அது ஒரு ஃபியூட்டல் எக்ஸசைஸ் இல்ல, கவுண்டர் பார்ட்டோட பேசினா அங்க வெளியுறவுத்துறை அமைச்சரோ அதிபரோ பிரதமரோ பொம்மைகள் தானே. அதான் நான் சொல்ல வரேன். அவர் பேசினது அங்குள்ள தலைமை படை தளபதி அசீம் முன்னீர் கூட. அதுல இருந்து நமக்கு தெரியுது அவங்க அங்க யார்கிட்ட பேசினா இந்த வேலை நடக்கும் அப்படின்னுட்டு. சோ இந்த டீஎஸ்கலேஷன் வந்து இந்த டீஎஸ்கலேஷனை பொறுத்த வரைக்கும் முழுக்க the ball is in the American the ball is in the Pakistani court. அவங்க தான் முடிவு எடுக்கணும், அவங்க தான் முயற்சிகள் எடுக்கணும், அவங்க தான் நடவடிக்கை எடுக்கணும். இல்ல, அமெரிக்க அழுத்தங்கள் பல சமயங்கள்ல இந்திய பாகிஸ்தான் பதற்றத்துல முக்கியமான காரணியாக இருந்திருக்கிறது. இப்போ வந்து ஒரு கார்கில் சமயத்துல கூட நவாஸ் ஷெரீப் பிளேர் ஹவுஸுக்கு போகும்போது கிளின்டன் அவர் மேல செலுத்திய அழுத்தம், கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி கொடுத்த அழுத்தம். இன்ஃபேக்ட் இந்தியாவுடைய நியாயங்களை முதல்ல அமெரிக்கா உணர்ந்து அதை வந்து வெளிப்படுத்திய தருணம் அதுதான். அதுலேருந்து எடுத்துப்போமே, கடந்த ரவுண்ட் ஆஃப் டென்ஷன்ஸ் 2019 கேப்டன் அபிநந்தன் சம்பந்தப்பட்ட சம்பவத்தில் கூட டொனால்ட் ட்ரம்ப்புடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த பிராந்தியத்தில் ஸ்டில் அமெரிக்காவுடைய அழுத்தம் இந்தோ பாக் டென்ஷன்ஸ்ல ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அது சரி, நீங்க சொல்றதை ஒத்துக்கிடுறேன். அமெரிக்கா எந்த அழுத்தம் கொடுத்தாலும் நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் வெளிப்படையா. ப்ளீஸ். இந்த தடவை நம்ம யாரோட அழுத்தத்துக்கு கீழே நம்ம வரப்போறது இல்லை. நான் நிச்சயமா சொல்றேன். இந்திய அரசாங்கம் ஒரு குறிக்கோளோட இருக்குது. இந்த தீவிரவாதிகளை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்பதில் இந்திய அரசாங்கம் உறுதியாக இருக்கின்றது. ஆனா இது ஓகே, அமெரிக்கா வந்து தலையிட்டு நீங்க 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்துங்க, இந்த மாதிரி ஹாட்லைன்ல இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அது நல்லதுதான். ஏன்னா யாரும் நம்ம சண்டை போட்டு எதையும் சாதிக்க போறது இல்லை. 2 நாட்டுக்கும் சண்டை வந்தா 2 நாட்டுக்கு இடையில பொருளாதார பேரழிவு வரும், மக்கள் சேதம் வரும். இதெல்லாம் நம்ம தடுக்க வேண்டிய தருணங்கள் தடுக்கணும். ஸோ அதுக்காக அமெரிக்காவோ இல்லாட்ட எந்த நாடு, இப்ப சைனா கூட நேற்று சொல்லி இருக்குது, சைனாவும் சொல்லி இருக்குது. சைனா குறிப்பாக பாகிஸ்தானுக்கு தான் அழுத்தம் கொடுத்திருக்குது, நீங்க தான் டீஎஸ்கலேட் பண்ணணும் அப்படின்னு. அவங்க ஒரு அறிக்கையை விட்டுருக்கிறாங்க வெளியுறவுத்துறை, சைனாவோட வெளியுறவுத்துறை. அது போன்ற எல்லா நாடுகளுமே சொல்றதுதான்
அமெரிக்கா இன்றைக்கு சொல்லியிருக்குன்னா அது ஒரு நல்ல விஷயம். எப்பவும் அவங்க சொல்றது போல இன்னைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்லுவேன், நம்ம எந்த நாட்டையும் நம்பி இந்த நடவடிக்கைகளை எடுக்கல. கரெக்ட். இது நம்மளுடைய நடவடிக்கை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்யணுங்கிறதுல உறுதியா இருக்கிறோம். எந்த நாட்டையும்னா நான் அமெரிக்காவும் சேர்த்துதான் சொல்றேன். அவங்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்னா பேசுறாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி உப ஜனாதிபதி JD Vance சொன்னாரு, இந்த மாதிரி இந்த சண்டைகளை நாங்க தலையிட போறதே இல்லை, நாங்க ஒன்றும் சொல்ல மாட்டோம் செய்ய மாட்டோம்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் நேத்து இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் $1 மில்லியன் பாகிஸ்தானுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் அதாவது அமெரிக்காவுக்கு வீட்டோ பவர் இருக்கு. அவங்க வேணும்னா இதை தடுத்திருக்கலாம், அப்படி தடுக்கல. இந்த அழுத்தத்துக்கான ஒரு லெவரேஜா யூஸ் பண்ணிருக்கலாம். இருக்கலாம் நீங்க சொன்னது போல. சோ இதெல்லாம் அதாவது ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு சொல்றாங்க, ஒரு பக்கம் இந்த மாதிரி பணத்தை கொடுத்து இன்னைக்கு பாகிஸ்தான் கிட்ட பணமே இல்ல, பொருளாதார நிலையில அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல. இப்போ $1 மில்லியன் கொடுத்த உடனே அவங்க அதை மிஸ்யூஸ் பண்ணலாம். சோ இதெல்லாம் இந்த நேரத்துல தடுத்திருக்க வேண்டும். இது இல்ல தருணம். இந்த $1 மில்லியன் வேணும்னா இந்த பதட்டங்கள் முடிஞ்ச போது கொடுத்திருந்தா கூட பிரச்சனை இல்லை. இந்த தருணத்துல கொடுத்தது தவறு. அதை கண்டிஷனலா ஆக்கியிருக்கணும் அப்படிங்கிறீங்க. ஸோ இந்த தருணத்துல தான் அடுத்தடுத்த நகர்வுகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ முதற்கட்ட பேச்சுவார்த்தை தொடங்க இட்ஸ் டூ ஏர்லி. அடுத்த கட்டம் என்னங்கிறத பொறுத்து பார்க்கலாம். ஒரு இடைவேளைக்கு அப்புறம் இணைவோம் சார். திரு நடராஜன், ஓய்வு பெற்ற மூத்த வெளியுறவுத்துறை அதிகாரி, அவருடைய பார்வை, அவருடைய இன்சைட்ஸை நம்ம கேட்க போகிறோம். பதற்றத்தை குறைக்கிறதுக்கான சர்வதேச முயற்சிகள் ஒரு பக்கம் நடக்க, அந்த ஒரு ஹாட்லைன் கம்யூனிகேஷன் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே தொடங்கி இருக்கிறத பார்க்கிறோம். அடுத்த கட்டம் என்ன? டீஎஸ்கலேஷனா இல்லை பதற்றம் அதிகரிக்க போதா? அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக பாகிஸ்தான்லயே 4 இடம் என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம்சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू சார். மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.